அந்த சுனாமி எப்போ நடந்தது? இன்னும் அந்த பேரில் வந்து என்ஜிஓ அப்படின்னு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் பலாயிரக்கணக்கான என்ஜிஓக்கள் அந்த அட்ரஸில் போய் பார்த்தா ஆளே காணும். அட்ரஸ் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, பணம் வந்துட்டு இருக்கு, செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமா சுனாமி நிவாரணம் நடந்துருக்கு? சமீபத்தில் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கி அந்த மாவோயிஸ்ட் இருக்க இடத்துலலாம் வந்து தவறான வழிகளில் அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு அரசாங்கம் சும்மா இருக்கணும். கேள்வி கேட்டால் உடனே நீங்கள் போராட்டம் நடத்துவீங்க. இந்த மாதிரி தேச விரோத சக்திகளெல்லாம் வச்சுன்னு கரப்பாம்பூச்சி பாச்ச உருண்டை அப்படின்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? இதில் வந்து காவல்துறையினரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் காவல்துறை மாணவர்களை தாக்குனாங்களா? இவங்க காவல்துறை அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் கூட அரசியல்னா என்னன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு எதிர்க்க ராகுல் காந்தியும் காங்கிரஸும் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஓடும் நிறைஞ்சு. அவர் ராகுல் காந்தி வேணா அப்படின்ட்டு வேற தலைவர்கள் அப்படின்னு யாராவது ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பாஜக கஷ்டம்தான். அவரை நம்பி தான், மோதியை நம்பி கூட பாஜக இல்லை, ராகுல் காந்தியை நம்பி தான் இன்னைக்கு பாஜக. ஏன் அவ்வளோ வீக்கா இருக்காரு அப்படி சொல்ல வரீங்களா? பார்த்த உடனே ஜனங்கள்லாம் பயந்துடுறாங்க, ஐயோ ராகுல் காந்தியா அப்படின்னு. அதனால தான் இங்கே மோதிக்கு வந்து ஓட்டு போடுறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அவங்களுடைய என்ன சொல்ல வராங்க? இப்போ பிஜேபி, நம்ம சிஜேபின்னு வைப்போம், ஒரு ஆன்டி பிஜேபி, என்ன மனநிலை அது? அதான் இது இந்த காக்ரோச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டைவர்ஷன் தானே தவிர அவங்களுடைய முக்கியமான நோக்கம் நாட்டில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், எல்லா இடத்துலையும் கலவரத்தை உண்டாக்க வேண்டும், அதுக்கப்புறம் இந்த ஆட்சி கவிழ வேண்டும். ஏன் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது யாரை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? திடீர்னு ஒரு இளைஞர்கள் வந்து இவ்வளோ பேர் பண்ண முடியாது இல்லை, ஒரு ஐடியாலஜி இருக்கணும், இவங்களுக்கு இது இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ யார் இயக்குறா? இங்கிலீஷ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். டெல்லியில் போராட்டம், நீட் தேர்வுக்கான முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம், கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அந்த இளைஞர்கள் எல்லாரும் போராடுறாங்க, மாணவர்களும் சொல்றாங்க. அதுக்கு சென்னையிலும் ஆதரவு தந்து இங்க ஒரு பிரகாஷ் ராஜ் போன்ற இளைஞர்கள், ஷபனா ஆஸ்மி போன்ற இளைஞர்கள், சோனம் வாங்சுக் போன்ற இளைஞர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. அதை தானே சொல்றீங்க? கூடவே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற அந்த ஒரு சின்ன பையன், அவரும் சேர்ந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அந்த போராட்டம் தானே சொல்றீங்க? சரி, என்ன போராட்டம்? உங்களுடைய நோக்கம் என்ன? நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னா அப்போ கோர்ட்டுன்னு எதுக்கு இருக்குது? நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, நீதி சட்டம்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் ஒரு 100 பேர் ஒன்றா கூடி நாங்கள் போராட்டம் பண்ணோம்னா நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னா அது எப்படி சரிப்பட்டு வரும்? இப்போது நீட் தேர்வு முறைகேடு நடந்திருக்கின்றது, சரி, அப்போது அந்த முறைகேடில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தர வேண்டும். இதுதானே நம்மளுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கும். மந்திரியை பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னா அது எப்படி ஒரு சொல்யூஷன் ஆக முடியும்? இப்போது முறைகேடு, மந்திரி இது சம்பந்தப்படவில்லை, என்ன அவர் துறையில் நடந்திருக்கின்றது. போன வருஷமும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தது, இந்த வருஷமும் இருக்குங்க, யார் இன்எஃபிஷியன்ட், அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த முறைகேடு செய்தவர்கள், செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள், அவங்களையெல்லாம் வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த நீட் தேர்வை ஒழிக்கணுன்றதோ இல்லை வந்து வேற பதவி விட்டு, இப்போ அடுத்தது வந்து மோடி பதவி விலக வேண்டும், பிரதமரே பதவி விலகணும், ஆமாம் அப்படின்னு ஆயிடுச்சு. இதில் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு ஒருத்தர் போனார், சோனம் வாங்சுக். அவருடைய லட்சணம் என்ன அப்படின்னா, அவர் பேசினதா ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் பார்த்தேங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சீனாக்காரன் உள்ளே வந்தான்னா லடாக் வழியாக நாங்களே கொண்டு போய் வழி காமிப்போம். இவரெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பிரகாஷ் ராஜ் மேலே சமீபத்தில் என்னென்னலாம் குற்றச்சாட்டு வந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கேயாவது ஒரு போராட்டம் நடந்ததுன்னா உடனே அங்கே போய் உக்காந்துக்க வேண்டியது. இதில் முக்கியமாக தேச விரோத சக்திகள்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்க வேண்டியது, எஸ் ஐ ஆம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு. இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஈகோ சிஸ்டம் இங்கே இருக்குதுங்க. ரீல் போட்டிங்கன்னா அவன் என்ன ஏதுன்னு தெரியாமல், அவர் யார் தெரியுமா, அவரை வச்சு தான் வந்து அந்த 3 Idiots படம், தமிழில் நண்பர்கள் படம்லாம் எடுத்தாங்க, அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா, எவ்வளோ பேட்டன்ட் வச்சுக்கிறாரு தெரியுமா, அப்படிலாம் ஃபயர் விட்டுனுக்கிறாங்க. சரிப்பா, அந்த சோனம் வாங்சுக் அவர் பேரில் எத்தனை பேட்டன்ட் வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டால் முழிக்கிறாங்க. இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடையாது. இப்போ அமீர் கான் சொல்லியிருக்காரு, இல்லை இவரை வச்சுலாம் நாங்கள் அந்த படம் எடுக்கலை,
ஓகே ஓகே, அந்த மெயின் கேரக்டர் இவர் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா தெரியும், பஞ்சமன் பாரிவேந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. கடைசியில் இவங்க தேடி போனீங்கன்னா வேற ஒருத்தர் இருப்பார். அவருக்கு இவருக்கும் சம்பந்தமே இருக்காது. அது நிஜ வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, அப்படியே நீங்க அவ்வளோ பெரிய ஒரு அப்பாட்டகர், அறிவாளி, 100 பேட்டன்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட எதிரி நாட்டுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, இப்போ இதில் அடுத்த பாயிண்ட் சொல்றேன். சமீபத்தில் இந்த கரப்பாம்பூச்சியை சார்ந்த சில பேர், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சில பேர் சைனீஸ் எம்பசியில் போயிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகளை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கினாங்க. அதில் அந்த கரப்பாம்பூச்சி ஆளுங்கையில் ஏதோ கையில் பையெல்லாம் வேற கொடுத்துக்கிறாங்க. சீனா நம்மளுடைய எதிரி நாடு. நமக்கு வந்து வேற வழி இல்லை. எந்த நாடாக இருந்தாலும் அப்படி ஒரு உறவுகள் இருந்துட்டு தான் இருக்கணும். பட் இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ளே கத்தி வச்சுட்டு இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் நீ வந்து பார்த்து பேசிட்டு வர, அவன் கையிலேருந்து கொடுக்குற பையை வாங்கிட்டு வர அப்படின்னு சொன்னால், அப்போது உன்னையெல்லாம் வந்து மதித்து பேச கூப்பிட்றதே தப்பு. புரியுதுங்களா? இவங்களை பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னா, அந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட். உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ ஷபனா ஆஸ்மின்றாங்களே, அவங்க ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. அதுக்கு கோடிக்கணக்கில் வெளிநாட்டிலிருந்து பணம் வருகின்றது. எதுக்கு உங்களுக்கெல்லாம் அந்த பணம் வருது எனக்கு புரியல. நிஜமாகவே இப்போ ஷபனா ஆஸ்மி அந்த என்ஜிஓ வச்சுருக்காங்கன்னா, அது கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னா அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு செலவு பண்ணுறீங்க? அந்த அக்கௌண்டபிலிட்டி. நான் வந்து ஒரு இந்த ஏழை மக்கள் அவங்களுக்கு வந்து வைத்திய செலவுக்கு நான் ஒரு என்ஜிஓ நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எவ்வளோ பணம் வருது? அந்த பணத்தை நீ எப்படி யாருக்கு செலவு பண்ணுறீங்க? இதை கேட்குறதுல என்ன தப்பு? நிஜமாவே வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு நாங்கள் இதோ இருக்குது பாருங்கள், ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துருங்க, தூக்கி போட்டு போயின்னே இருக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த என்ஜிஓக்கள் இதெல்லாம் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இப்படின்னு மத்திய அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தப்போ அப்புறம் தான் பார்க்குறாங்க அந்த சுனாமி எப்போ நடந்தது. இன்னும் அந்த பேரில் வந்து என்ஜிஓ அப்படின்னு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் பலாயிரக்கணக்கான என்ஜிஓக்கள் அந்த அட்ரஸில் போய் பார்த்தா ஆளே காணும். அட்ரஸ் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, பணம் வந்துட்டு இருக்கு, செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமா சுனாமி நிவாரணம் நடந்து நிற்குது? அந்த வடிவேலா ஒரு படத்தில் சுனாமி நிவாரணம் கொடுக்குறாங்கன்னு 4 சின்ன பசங்களை கூட்டின்னு போயிட்டு நிறுத்தி பணம் வாங்குறேன் அப்படின்றத ஒன்று சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். நீங்கள் மேலே இருக்கவங்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அதே மாதிரி அந்த அக்கௌண்டபிலிட்டி கோடி கோடியாக பணத்தை வாங்குற உங்களுக்கும் தேவை. ஏன் அதை கூடாதுன்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்கள் இந்த காரணத்துக்காக நான் பணம் வாங்குறேன்னா அந்த காரணத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. சமீபத்தில் என்னையை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கி அந்த மாவோயிஸ்ட் இருக்க இடத்துலலாம் வந்து தவறான வழிகளில் அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு அரசாங்கம் சும்மா இருக்கணும். கேள்வி கேட்டால் உடனே நீங்கள் போராட்டம் நடத்துவீங்க. இன்னும் என்னென்னலாம் கோரிக்கை வைக்க போகிறாங்க நம்ம பார்க்க தானே போகிறோம். அதனால் இந்த மாதிரி போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு. அதை பற்றி ஸ்லாகிச்சு பேசுறது கூட ரொம்ப தப்புன்னு நான் சொல்வேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க நாட்டுக்கு எதிரான விஷயங்களை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கூட இருக்கவங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் மேலேயே வந்து 4 ஓட்டர் கார்டோ 3 ஓட்டர் கார்டோ வச்சிருந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்லை. அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சேர்ந்துருக்கவங்களெல்லாம் பாருங்களேன். இந்த டீ ஸ்டார் செட்டில்வார்டு அப்படின்னு அந்த அம்மையார் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த மாதிரி என்ஜிஓ அப்படின்னு பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவங்க சொந்த செலவுகள் அதுக்கெல்லாம் வந்து இந்த பணத்தை செலவு பண்ணாங்க லட்சக்கணக்கில் அப்படின்னு. நிஜமாவே வந்து நீங்கள் வந்து சேரிட்டி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்க காசையும் சேர்த்து போட்டு ஏதோ செலவு பண்ணணும். வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்ட்டு நீங்கள் அங்கே இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நர்மதா பச்சாவ் அந்த ஆலோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நர்மதை நதி அந்த அணை கட்டுறதுக்கு எதிராக பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க மேத்தா பட்கர் அப்படின்னு. இன்றைக்கி அந்த அணை கட்டினால தான் வறட்சி பகுதிகளாக இருந்த ஏரியாக்கள்லாம் இன்றைக்கி வந்து தண்ணி வந்திருக்கு. அங்கே இருக்க ஜனங்கள்லாம் விவசாயம் பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்னாலும் நாங்கள் தடுப்போம் அதெல்லாம் கூடாது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது, யானை பூனை கொசு நாய் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இங்கே கூட சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ராக்கெட்டாக தேவை, சேட்டலைட்டாக தேவை, விவசாயிக்கு தண்ணி வேணும். அங்கே எங்கே தண்ணி இருக்குது என்ன ஏது அதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல உனக்கு சேட்டலைட் வேணும். ஆனால் சொல்கிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நல்லா 50 லட்சம் 60 லட்சம் கார் வாங்கின்னு இவங்க போகிறதுக்கு மட்டும் ரோடு சூப்பராக இருக்கும். அந்த சென்னைன்னு எடுத்துக்கங்க, இது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? இதையும் வந்து விவசாய நிலம் நம்ம அந்த மாம்பழம் லேக் ஏரியான்னு சொல்லுவாங்க, நுங்கம்பாக்கம் லேக் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏரியெல்லாம் காணும்.
அதை பிளாட்டு போட்டு தானே மாம்பழம்ன்றது எவ்வளோ பெரிய ஏரி தெரியுமா, அதைத்தானே இன்னைக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். அப்போ அன்றைக்கே யாராவது இது பாருங்க நீர்நிலைகளெல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கின்னு இவங்க வந்து நாட்டுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய வேண்டும். இப்போ எங்கள் சீனாக்காரங்கிட்ட போய் பேசிட்டு வராங்களே, சீனாவில் அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அவ்வளோதான், முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, யாரும் அங்கே எடுத்து பேச முடியாது. அதே மாதிரியே பண்ணலாமா? இங்கே இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நிரஞ்சன், நீங்கள் யாராவது டோலர்கள் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா கேளுங்க, சார் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக தானே இருந்தது, எப்படி ரெண்டாச்சு? 2 பேருக்குமே ஒரே தலைவர் தானே, மார்க்சிசம் அதுதானே, கம்யூனிசம் இதுதானே பேசுகிறீங்க. இப்போ கால் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இதுதானே உங்கள் கொள்கை தலைவர்கள். ஏன் 2ஆக இருக்கீங்க? ஒன்றா சேர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டு பாருங்கள். சரி சேர்றது கூட வேணாம், ஏன் பிரிஞ்சிங்கன்னு கேளுங்க. பல பேருக்கு தெரியாது. சீனா ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது மார்க்சிஸ்ட், ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு இல்லை சீனா அந்த அளவுக்கு ஆதரிக்க வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவங்க அந்த சிபிஐ ஒரிஜினலாக இருக்காங்க. இன்னைக்கும் சீனா ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம இங்கே சமீபத்தில் அங்கே போய் பார்த்துட்டு வந்தது. ராகுல் காந்தி ஒருத்தர் அப்படி தானே போனார், சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு என்ன எது விவகாரம் கேட்டு வர போனேன் அப்படின்னாரு. எங்கே? அங்கே பார்டரில் பிரச்சனை நடக்கும்போது. இந்த மாதிரி தேச விரோத சக்திகளெல்லாம் வச்சுன்னு கரப்பாம்பூச்சி பாச்சை உருண்டை அப்படின்னா அப்புறம் நான் என்ன சொல்றது நிரஞ்சன்? இதில் வந்து காவல்துறையினரை கடுமையாக தாக்கியிருக்கின்றார்கள். இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். காவல்துறை மாணவர்களை தாக்குனாங்களா? இவங்க காவல்துறை பாருங்க, காவல்துறை மாணவர்களை தாக்கினார்கள், லட்டி சார்ஜ், இதைத்தான் எல்லாரும் பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா காவல்துறையினரை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தான் வந்து டெல்லியில அந்த ஒரு ஐபி ஆபீசரை அடிச்சே கொண்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-70 குத்து அவர் உடம்புல விழுந்துருந்தது. அது சம்பந்தமா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் ஃபயர் விட்டுன்னு பார்த்தீங்களா, அவர் பெயர் இந்த மாதிரி, அதனால தான் அவருக்கு வந்து விடுதலை கிடைக்கல, அவரை உள்ள போட்டாங்க. இப்ப சமீபத்தில் he was convicted. ஒரு குத்து 2 குத்துனா பரவாயில்ல, 50-60 குத்து குத்துற நீங்க குத்திக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் திட்டமிட்டு எல்லாம் வீட்டு மேலெல்லாம் கல்லெல்லாம் வச்சிருந்தாங்க, கல் எடுத்து அடிச்சாங்க அப்படின்லாம் போலீஸ் சார்ஜ் ஷீட். இதெல்லாம் திட்டமிடாம அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்ததா? இப்படி வீட்டு மேலே கல்லெல்லாம் நீங்கள் கல்லா இல்லை உங்கள் வீட்டில் சுட்ட மைசூர் பாக்கா எடுத்து அடிக்கிறதுக்கு? அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அவங்க மேலே வந்து கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அந்த வீடியோ எல்லாமும் இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் சிசிடிவி கேமரா மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. இதில் என்ன தப்பு? ஓகே, இந்தியா அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, அதுக்கு எதிராகவும் வந்து பீகார் கிட்ட அந்த எல்லையில் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒப்பந்தம் போட்டாங்களா? இல்லை, போட போகிறதா ஒரு போட போகிறதா நீங்களா நினச்சிங்கன்னா அதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதெல்லாம் என்ன பேச்சு இது? யார் இப்போ ஒப்பந்தம் போட்டாங்க? அதில் என்ன ஷரத்து இருக்குது? ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இங்கே தமிழகத்தில் இந்த மன்ரேகா இதில் சமீபத்தில் வந்து மத்திய அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷனை 60% குறைச்சிட்டாங்க. அதைத்தான் வந்து அந்த விபி கிராம்ஜி அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கின்றது. இங்கே தமிழகத்தில் இந்த விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள், உண்மையான விவசாயிகள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மன்ரேகா 100 நாள் வேலை திட்டம்னு கொண்டு வந்த பிறகு தான் விவசாய தொழில் அப்படின்றதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கூலி வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம்னு சும்மா அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. இதில் என்ன நடந்தது அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கு சொல்லுங்க. அதனால் அவங்கள வந்து ரைட்டு அங்கே வேலை செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வயலில் போய் வேலை செய்யுங்கோ, இப்படி பண்ணுங்கோ இப்படின்னு கேட்டதுக்கு யாரும் ஒத்துக்கலை. இது இங்கே விடுங்க. இதே அந்த விவசாய சங்க தலைவர்கள் அங்கே டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க வச்ச ஒரு இது என்னன்னா, இந்த கோரிக்கை வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அவங்க விவசாய வேலைகளுக்கு அவங்கள திருப்பி அனுப்புங்க, வேலை கொடுக்கணும் உனக்கு, அவ்வளோதானே. உனக்கு இவ்வளோ 300 ரூபாயா 350 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னா நீ வந்து ரோடு போடுறது இல்லை வந்து ஏரியை நோண்டுறது அப்படின்றது போல விவசாயம் வேலை செய்ய அப்படின்னா, அதுக்கு அந்த வேலை திட்டத்தில் இருக்கவங்க யாரும் ஒத்துக்கல. நாங்கள் போக மாட்டோன்றாங்க. இதை யாராவது கேட்பீங்களா? அதனால என்ன ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒப்பந்தம் போட்டாங்க, அது விவசாயிகளுக்கு எதிரானது அப்படின்னு. சரி, நான் கேட்குறேன், அந்த விவசாய சட்டம்னு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த விவசாய சட்டத்துக்கு நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தியும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கணும், ஏயா நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி அதில் உங்கள் படம் போட்டு விவசாயிகளுக்கான வாக்குறுதின்னு அதில் ராகுல் காந்தி படம் போட்டுக்குது, அதில் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதில் இருந்த 3 வாக்குறுதிகள் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் தான் அந்த விவசாய சட்டம். ஒரு எழுத்து மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த பாஜகவும் சரியான விளக்கண்ணைங்க. ஒருத்தராவது சொல்லணும்ல, ஏங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதியில தாங்க நாங்கள் எடுத்து பண்ணிக்கிறோம், அப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நாங்கள் பண்ணால் மட்டும் தப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க துப்பு கேட்ட கட்சியாக இருந்தது பாஜக. கட்சியில் வித்ரா பண்ணிட்டு போனாங்க.
இவங்களுக்கும் யார் அந்த வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்களே வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ராகுல் காந்தி, காங்கிரஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தா பண்ணினுக்கிறாங்க அரசியல் அப்படின்றத எதிர்க்கட்சிகள். இது அன்னைக்கே என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு முறைகேடு அப்படின்னும் போது டக்குன்னு தர்மேந்திர பிரதான அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து தூக்கியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுவே வந்திருக்காது. இவங்களுக்கும் அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் கூட அரசியல்னா என்னன்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு எதிர்க்க ராகுல் காந்தியும் காங்கிரஸும் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஓடும் நிரஞ்சன். அவர் ராகுல் காந்தி வேணாம் அப்படின்ட்டு வேற தலைவர்கள் அப்படின்னு யாராவது ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பாஜக கஷ்டம்தான். அவரை நம்பி தான், மோதியை நம்பி கூட பாஜக இல்லை, ராகுல் காந்தியை நம்பி தான் இன்னைக்கு பாஜக இருக்கு. ஏன் அவ்வளோ வீக்கா இருக்காரு அப்படி சொல்ல வரீங்களா? பார்த்த உடனே ஜனங்கள்லாம் பயந்துடுறாங்க, ஐயோ ராகுல் காந்தியா அப்படின்னு. அதனால தான் இங்க மோதிக்கு வந்து ஓட்டு போட்டுனுக்குறாங்க. ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட் இங்கே இல்லை. ஒரு காலத்தில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் திருப்பி திருப்பி ஜெயிச்சுன்னு வருவாங்க. காரணம் என்னன்னா there is no alternate அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிகளிலிருந்து முதல்ல எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமையும் இது எப்படி இருக்குன்னா, இங்க ஏடிஎம்கேல இருக்க தலைவர் வந்து ஒரு ஆறா இல்லை அந்த மாதிரி இது சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். அதாவது இப்போ இங்க இல்லாம போச்சு. அங்க காங்கிரஸ் இருந்த வரைக்கும் பிரசன்ட்ல சொல்றேன். அப்போ காங்கிரஸ் இருந்த வரைக்கும் எதிர்கட்சிகள்லாம் தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சின்றது ஒன்றும் கிடையாது. அங்கங்கே சில சில கட்சிகள் அண்ட் அவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது. ஒரு தடவை இந்த எமர்ஜென்சியில் கடுப்பாகி போயிட்டு 77 வந்து இது பண்ணாங்க. ஆனாலும் இவங்க ஒத்துமையாலாமல் ஒருத்தர் ஆட்சின்னு மறுபடியும் கவுந்து விட்டு மறுபடியும் காங்கிரஸை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது போச்சு. இப்போ வந்து அந்த மோடி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுனால இப்போ காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் வந்தால் இன்னும் பெரிய அடி வாங்க போகுது காங்கிரஸ். ஸோ அதனால் அதையெல்லாம் தடுக்கணும், எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து இதுக்குள்ளே கவுத்தணும், ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணணும், நாடு முழுக்க பிரச்சனை பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்ம். இனியோ அமித்ஷா அவர்கள் வந்து இதை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே ஒதுக்கி வைக்கணும். அதுதான் சரியான. நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் கேளுங்களேன். இங்கே சில பேரை தற்கூரின்னு சொல்லியிருந்தாங்க. ஏய் இவங்கெல்லாம் தெய்வம்டா, நீ அங்கே போய் பாரு, அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி எனக்கு இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அவங்களுடைய என்ன சொல்ல வராங்க, இப்போ பிஜேபி நம்ம சிஜேபின்னு வைப்போம், ஒரு ஆன்டி பிஜேபி, என்ன மனநிலை அது? அதான் கேட்குறேன். இது இந்த காக்ரோச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு டைவர்ஷன் தானே தவிர அவங்களுடைய முக்கியமான நோக்கம் நாட்டில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், எல்லா இடத்துலையும் கலவரத்தை உண்டாக்க வேண்டும், அதுக்கப்புறம் இந்த ஆட்சி கவிழ வேண்டும். ஏன்னா இந்த எஃப்சிஆர்ஏ இதில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு பணத்தை அவங்க அப்பா வீட்டு பணத்தை மாதிரிலாம் செலவு பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுறது அதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி வச்சு தான் வந்து உலகம் முழுக்க ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றத வந்து அமெரிக்கன் டீப் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்காது. அதுக்கெல்லாம் கண்டிஷன் போட்டாங்கன்னா அப்போ இதை விட்டா வேற சான்ஸ் கிடையாது. அந்த எஃப்சிஆர்ஏவை அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரதை நிறுத்தணும். அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள். இவங்க எதிர்பார்த்தது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருந்ததுன்னா அதை வச்சு பெருசாக கலாட்டா பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அது இல்லாமல் தவிர்க்கப்பட்டு விட்டது. அதனால இஷ்டத்துக்கு அவங்க என்னன்னா அங்கே வரவங்களே நீங்கள் கேளுங்களேன், அவங்களுடைய நோக்கம் என்ன. நீட் தேர்வு எனக்கு கிடைக்கல அப்படின்னா காமர்ஸ் குரூப் படித்தவங்களாம் வந்து நான் நீட் எழுத முடியலையே அப்படின்னு போலமே நினைக்கிறேன். நீட் இல்லாட்டாலும் உனக்கு யாரும் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. பைத்தியார்த்தனமாக இருக்குது. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா தலை சுத்தும். எப்பா கல்வி இந்த லட்சணத்துல தான் இருக்குதா இந்த நாட்டில் அப்படின்னு உனக்கு சந்தேகம் வரும் நிரஞ்சன். ஏன் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது யாரை ஆர்கனைஸ் பண்ணுறா? திடீர்னு ஒரு இளைஞர்கள் வந்து இவ்வளோ பேர் பண்ண முடியாது இல்லை? ஒரு ஐடியாலஜி இருக்கணும், இவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் இயக்குறா? அதாவது திடீர்னு எங்கே ஒரு கும்பல் இருக்குது அப்படின்னா உடனே அதை போய் எட்டி பார்க்கறது, இதை வந்து நம்ம அந்த செந்திலில் வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணுவார், அப்படியே ஒரு கணத்தை எட்டி பார்த்துட்டு இருப்பார். எல்லாம் போய் பார்ப்பாங்க, ஒன்றுமே தெரில. என்ன ஒன்றுமே இல்லைன்னா 4 மணி நேரமாக நிற்கிறேன், எனக்கே தெரில, உனக்கு தெரியுமா அப்படின்பார். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த மேலே இருக்கின்ற ஒரு சிலர் அவங்க ஒன்றா வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடாக இருக்கலாம். மற்றபடி இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த காலத்து போராட்டங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க. அதில் நிறைய பேர் படித்தவங்கெல்லாம் நிறைய வந்தாங்க. ஊழலை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்லாம் தெரியாது. சும்மா வாங்க போராட்டம் அப்படின்னோடனே எல்லாம் வந்துடுறாங்க. எதுக்காக போராட்டம், என்ன இது அப்படின்றது பல பேருக்கு தெரியவே தெரியாது. சரி சும்மா இருக்கமே போகலாமே அப்படின்னு. நம்ம நிஜமாகவே வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு அக்கறை இருந்து அதுக்கு வந்து நீ இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது நிரஞ்சன்.
வெறும் 10வது 12வது படித்த பல பேர் கூட முன்னேறணும் அப்படின்னா ரைட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே எந்த குறிக்கோளும் இல்லாமல் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கணும், எனக்கு கவர்மெண்ட் தான் எனக்கு வேலை கொடுக்கணும், கவர்மெண்ட் தான் எனக்கு சோறு போடணும், கவர்மெண்ட் தான் எனக்கு வண்டி கொடுக்கணும் இப்படின்னே நினச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி ஒரு தலைமுறையை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க தெரியுமா, அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்னு. அரசியல் படுத்த வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த அடிப்படை அறிவு இருக்கணும், அந்த கல்வி தரமானதாக இருக்க வேண்டும். இதே நார்த்தில் தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பொண்ணு, என்ன மிஞ்சி போனால் ஒரு 15 அந்த வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நைட்டு கடைன்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் வச்சுருக்காங்க. சாப்பாடு கொஞ்சோண்டு ரைஸு, 4 சப்பாத்தி, அது ஒரு சப்ஜி, அது இது தால் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது 50 ரூபாயோ என்னவோ. அப்போ அந்த விளாகர் போகிறாரு, கேட்குறாரு, சொல்லுது நான் ஸ்கூல் போகிறேன், அம்மா வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, நான் வந்து அவங்களுக்கு நைட்டில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சொல்லிட்டு அவர் ஏதோ 500 ரூபா கொடுத்தோன்னே வேணான்னுது அந்த பொண்ணு. 50 ரூபா தான் ஒரு சாப்பாடு, 50 ரூபா போதும் அப்படின்னோடனே அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு விளாகரு அப்படின்னா. அப்படியா, சரி, இது என்ன கடைன்னா அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தை போராட்டத்தில் கலந்துக்கலை. ஏன்னா அந்த குழந்தைக்கு புரியுது, நாம் உழைச்சாதான் நமக்கு முன்னேற்றம் அப்படின்னு. இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு நான் எம்பிபிஎஸ் போகலன்னு ஒருத்தன் வந்து சொல்லினுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீ அவனை என்னன்னு சொல்லுவ? நீ படித்த படிப்பே அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவை தரலை அப்படின்னு தான் சொன்னால் கல்வித்தரம் அந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அதனால் இது வந்து இது போராட்டம் அப்படின்னு சொல்கிறத விட ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க அவங்க. ஓகே, ஒரு ஃபைனலான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் சாருக்கு என்ன வேலை அங்கே? ஏன்னா போய் கலந்துக்கிறாரு, கை காட்டுறாரு, ஒரு ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற மனநிலை தானா? ஆன்டி இந்தியா அப்படின்னு எங்கெங்கே எந்தெந்த போராட்டம் நடந்தாலும் அதில் நீங்கள் அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்க்கலாம். சொல்வார், இது வந்து ஜனநாயகம் அப்படி இப்படின்லாம் பேசுவார். ஆனால் அந்த குற்றச்சாட்டு வந்தது 4 ஓட்டர் கார்டு வச்சுக்கிறீங்களாமே அப்படின்னதுக்கு இன்னும் பதிலை காணும் அவர்கிட்ட இருந்து. அது எலெக்ஷன் கமிஷனில் என்ன கேட்டாங்க, இவர் என்ன பதில் கொடுத்தாருன்றது நமக்கு தெரியாது. அப்போ இது மாதிரிலாம் அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் பாருங்களேன். வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து இந்தியாவில் இருக்கின்ற 2 முக்கியமான மதங்களுக்கு இடையே பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி அவர் பேசியிருந்தார். இதே மற்றவங்க யாராவது பேசியிருந்தாங்கன்னா தூக்கி உள்ளே போட்டு இருந்திருப்பாங்க. அவர் பாட்டு கேஷுவலாக பேசிட்டு போகிறார். இவருக்கு என்ன இந்த ஒரு ப்ரிவிலேஜ், என்ன ஆக்டர்ன்னு ஒரு மரியாதையா என்ன கணக்குன்னு தெரியல, போட்டா உடனே பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கும்பல் இருக்குங்க, ப்ரிவிலேஜ் கும்பல். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னு, இதே மாதிரி தான் ஒரு போராளி டீஸ்டா செட்டில்வார்டு அப்படின்னு, அவங்களுடைய அந்த ஏதோ வெளிநாடு போகிற இதுவா இல்லை ஜாமீன் கேன்சலா என்னன்னு தெரியல, அவசரமாக சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எங்கேயோ ஒரு இசை நிகழ்ச்சியில் இருக்காரு, இந்த மாதிரி அவங்க கேஸ் வருதுன்னு சொன்னால் உடனே அங்கேருந்து வந்து அந்த கேஸை டீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு எனக்கும் அதெல்லாம் நடக்குமா? இதுதான் சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு போராளிகள் அப்படின்னும் போது அவங்கள ஒரு ப்ரிவிலேஜ்டு கும்பலாகவே வச்சுருக்காங்க. கேட்டால் அவங்கெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஷியா, இன்னும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவனுக்கு, நீங்கள் இது மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க. சுப்பிரமணியன் சாமி தானே உட்காந்துட்டு நல்ல நோஸ் கட் வாங்கிட்டு போனவர் தான் அவர். நம்ம உலகநாயனுக்கு ஸ்மிருதி இரானினா இவருக்கு சுப்பிரமணியன் சாமி. இது காரணம் என்னன்னா, நம்ம ஊரில் வந்து சினிமாவில் நடிச்சிட்டாங்க, 4 ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அத்தாரிட்டி. அது சயின்ஸுலேருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாம் அவங்கள தான், பட்ஜெட்டுக்கே நம்ம அவங்கள தானே கூப்பிட்டு கேட்டுனுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீ போவாம இரு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சீனாக்காரனுக்கு நான் வழிகாமன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கூட நீ போய் உக்காடுறான்னா அப்புறம் உன்னை என்னன்னு சொல்லணும்? அதனால் கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நிறைஞ்சன் தொடப்பக்கட்டை எடுத்துட்டு அடித்து வெளில தள்ளுவீங்க, அதானே? எஸ். அதே மாதிரி இந்த கரப்பாம்பூச்சிங்களை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. கொடுத்தா இன்றைக்கி பங்களாதேஷ்லேயும் நேபாள்லேயும் என்ன மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நாம் கஷ்டப்படணும்.